பார்க்கலாம் ஜஸ்ட் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் அவ்வளோ. போர் அடிக்காம போர் அடிக்காம இந்த படம் போர் அடிக்காது அதான் ஓகே பரவாயில்ல. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகுது. ஸோ எண்டில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்ல மெசேஜ் இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்க, அதாங்க ஃபயர் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. படம் நல்லா இல்லைங்க, எனக்கு பிடிக்கலங்க. என்ன மாதிரி படம்? கிட்ஸ் ஃபேமிலி கூட எல்லாம் பார்க்க முடியாது. தட்ஸ் இட், அவ்வளவுதான். சாட்டிஸ்ஃபைடா? நான் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஓகே நல்லா இருக்கு. இப்போ இருக்கிறவங்க வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி அந்த மாதிரி ஸ்டோரி தான் ப்ரோ. போகுது, ஆனா எனக்கு டயர்ட்னால நான் படுத்துட்டு தூங்கிட்டேன். அது படம் வந்து கொஞ்சம் லேடிஸ்க்கு வந்து அவேர்னஸ் மாதிரி தான் இருக்குது படம். ஃபேனோட பார்க்க முடியாது, அதுன்னு பார்த்துக்கலாம் அவ்வளோ. அதான் லேடிஸ்க்கு இது மாதிரி அவேர்னஸ் மாதிரி. ரொம்ப முக்கியமான சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் வந்திருக்க சம படம். இப்போ பெண்களுக்கு ரொம்ப தேவையான படம். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு காமிச்சிருக்காங்க. பாலா வந்து நடிக்கல, வாழ்ந்துருக்காரு. ஆக்சுவலி சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. என்ன மாதிரி படம்? ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி மாதிரி. அண்ட் அட் தி எண்ட் ஒரு மெசேஜ் இருக்கு விமனுக்கு. என்னன்னா லைக் இப்பெல்லாம் கூட இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்றதுக்கான படம். அண்ட் February 14 வந்து ரொம்ப தேவையான படம்னு நினைக்கிறேன். லேடிஸ்க்கான மெசேஜஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சொசைட்டியில் நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்கள் தான் இப்போ படமாக எடுத்திருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் வெறும் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, ஆம்பளைங்களுக்கும் ஈக்குவலாக இருக்கு. எல்லாரும் பார்த்து பத்திரமா இருந்தால் நல்லா இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக ரச்சிதா, சாக்ஷி அகர்வால் அண்ட் சாந்தினி அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் ஆக்சுவலி. ஏன்னா இது தேவை, இந்த படம் இதை பார்க்கணும்ல. நம்மளால வெளில போய் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது. ஆனால் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் இப்படி தான் இருக்குது, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்ற அளவுக்கு படம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு கேர்ள்ஸுக்கு நல்ல மெசேஜ் சொன்ன மாதிரி ஒரு படமாக இருந்தது. நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்து சப்ஜெக்ட் எடுத்து டெவலப் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கதை அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருந்துச்சு, தவிர எங்கேயும் லேகுன்ற மாதிரி தெரில. சூப்பராக இருந்தது படம். ஃபேமிலியாக பார்க்குறது வந்து அவங்களோட கண்டென்ட்டை பொறுத்து தான். ஸோ அவங்க எந்த நோக்கில் வராங்கன்றதை பொறுத்து தான். பட் ஆனால் வந்து ஒரு கண்டென்ட் அந்த மாதிரி இருக்குது தான். பட் ஆனால் அவங்க கடைசியாக சொன்ன பாயிண்ட் வந்து வேலிடாக இருந்தது. அதனால அதெல்லாம் வந்து நல்ல ஒரு கேர்ள்ஸுக்கு மெசேஜ் சொன்ன மாதிரி ஒரு படமாக இருந்தது. நல்லா இருந்தது, எல்லாரும் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் ஃபயராக தான் இருக்குது. எதை சொல்கிறேன், நம்ம எதிர்பார்த்து வந்து இது வேறு. அதை மக்கள் வந்து போட்டு காமிப்பாங்கல்ல. ஆனால் இங்கே வந்து இன்னும் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பற்றி படத்தை ஒரு தடவை பார்க்கலாம், நல்லா இருக்குது. நம்ம குரலாக சொல்கிறது. ஆனால் சில காட்சிகள் தான் அது மாதிரி காட்டுறதால தான் அந்த வயசு பெண்கள் பார்த்தா கூட ஒரு மாதிரி யாரும் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் மெசேஜ் கொடுத்துறாங்க, படத்தில் நல்ல மெசேஜ் கொடுத்துறாங்க. யாரும் பயப்படாதீங்க. முதல்ல ஒரு தவறாக வந்து கைட் பண்ணுறாங்களா, ஒருத்தர் தவறாக கூப்பிட்றாங்களா, முதல்ல வந்து நம்ம அரசாங்கம் இருக்குது, காவல் நிலையம் இருக்குது, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுங்க. பயப்படாதீங்க. தப்பு நம்ம தெரியாமல் பண்ணுற தப்பு தான் நம்மளை இது மாதிரி ஆகுது. பயப்படாதீங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சவங்க இது மாதிரி ஒருத்தர் நம்மளை தவறான இடத்துல கூப்பிட்டா கூட நம்ம முதல்ல போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அது மாதிரி தவறு நடக்காது. நம்ம தவறு பண்ணிட்டு அவர் மாதிரி போய் தவறு நடந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது. அதுதான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. முதல்ல பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும். யார் ஏமாத்தினாலும் முதல்ல வந்து ஏமாத்தினாலும் யோசிச்சிங்க. உங்களுக்குன்னு ஒரு கடவுள் ஒரு அறிவு கொடுத்துருக்காருல்ல, அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். படம் வந்து பாருங்கள், மெசேஜ் தான். மற்றபடி ஒரு தடவை பார்க்கலாம் படத்தை. ஒரு தடவை படமாக பார்த்தா ஒரு தடவை பார்க்கலாம் படத்தை. அவ்வளோதான் படம். ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். நல்ல மெசேஜ் படம் தான். கொஞ்சம் சீன்ஸ் நடுவில் வருது, அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஆபாசமெல்லாம் இல்லை. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம்.